டேட் லிட்டில் பிரின்சஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த லிட்டில் பிரின்சஸ் டேட் இல்லைன்னா எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க. எல்லா அப்பாவும் பாசம் வைக்கிறது நேச்சுரல் தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சா அது டக்குன்னு ஒரு நாள் அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா அது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏற்றுக்கவே முடியல சார். ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் எப்படி கற்றுக்க போகிறோம், வீட்டை எப்படி பார்க்க போகிறோம், அப்பா பற்றி பேசினோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு, தானாக வந்துடுச்சு. அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா கூட எங்க அப்பாவுக்கு தான் சார் மகளா பிறக்கணும். எனக்கு என்ன ஆசைன்னா அப்பாவுக்கு முன்னாடி நான் இந்த உலகத்தை விட்டு போனா கூட அது வரைக்கும் எங்க அப்பா என் கூட இருக்கணும். சண்முகம் சார் பொண்ணு, சண்முகம் சார் நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க. அப்ப எங்க அப்பாவை யாருமே பார்த்ததில்ல, அப்பாவை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த ஷோ மூலியமா நல்லா வளர்த்திருக்கீங்கன்னு ஒரு பேரு அப்பாவுக்கு நான் இப்ப வாங்கி கொடுத்தது நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஏன் அந்த மாதிரியான பாராட்டு கொடுத்தாருன்னு கேட்டீங்களா அவர்கிட்ட? கோபிநாத் சார் வந்து என்கிட்ட ஒரு 20 to 25 மினிட் கான்வர்சேஷன் நடந்துச்சு சார். அப்ப சார் வந்து எல்லாமே என்கிட்ட பேசினாங்க. நான் பேசுற விதம், நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், எமோஷனல்ங்கிறது அடுத்த பக்கம். எல்லா டைமும் எமோஷனல் ஆக மாட்டேன். அப்பா பத்தி பேசினோன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு, தானா வந்துருச்சு. அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப அவர் என்கிட்ட பேசின அந்த 20 மினிட்ல சார் என்னை பத்தி ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பொண்ணு இதுக்காக தான் உழைக்குது, இந்த பொண்ணு டேட் லிட்டில் பிரின்சஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த லிட்டில் பிரின்சஸ் டேட் இல்லைன்னா எவ்வளவு சஃபர் பண்றாங்க அப்படிங்கிறதும் ஃபீல் பண்ண முடிஞ்சது சார். நிறைய குழந்தைங்க அப்படிதான், நிறைய பேர் வந்து பாசம் வச்சிடுறாங்க. இப்போ எல்லா அப்பாவும் பாசம் வைக்கிறது நேச்சுரல் தான். ஆனா அளவுக்கு அதிகமா பாசம் வச்சா அது டக்குன்னு ஒரு நாள் அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா அது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சார். அதனால குழந்தைங்களுக்கு வந்து இருக்கிறப்போவே எல்லாமே கற்றுக் கொடுங்க. எல்லா அப்பாவுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, செல்லமாக குழந்தைய வளங்க, அதே நேரம் அந்த குழந்தைக்கு எல்லாமே கற்றுக் கொடுங்க, செயல்படுறதுக்கான கஷ்டத்தையும் கற்றுக் கொடுங்க. அப்பா எப்படின்னா அவர் எல்லா கஷ்டத்தையும் மறைச்சு சந்தோஷத்தை மட்டும்தான் எனக்கு காமிச்சிருக்காரு. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாரா, அதெல்லாம் அப்பா பார்த்துக்கலாம் எனக்கு தெரியல. இப்போ பார்த்துக்கிற போது தெரியுது இவ்வளோ அப்பா சஃபர் பண்ணிட்டு எப்பயுமே முகத்தில் சிரிப்போட இருப்பாரு. இப்போ தீபாவளிக்கு பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம கடைக்கு போனா கூட எங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துருவாரு, அப்பா வாங்கிக்க மாட்டாங்க. அப்போ அப்பாக்கு எது தெரியுமா சந்தோஷம், நாங்க அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு சிரிக்கிறோம்ல, அதுதான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரி. அந்த மாதிரி பார்த்து பார்த்து எல்லாமே எங்களுக்காக செஞ்சு அவருக்கான வாழ்க்கையை அவர் வந்து வாழவே இல்லை சார். ஃபுல்லாவே எனக்காக தான் வாழ்ந்தாரு. இப்போ என்னன்னா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் கஷ்டப்பட்டு தான், அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டெய்லரா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரியல் எஸ்டேட்குள்ள வந்தாங்க. அப்போ வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அப்பா பார்க்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வீட்டில். அந்த நேரத்துலலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போ என்ன இத்தனை வருஷம் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, அந்த இதில் அப்பா கலந்துக்க முடியலையே. கண்டிப்பா ஒரு இன்சிடென்ட்லையும் அந்த மிஸ்ஸிங் இருந்துட்டே தான் சார் இருக்கு. அந்த வெற்றிடம்ங்கிறது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது அந்த நேரத்தில்? அது ஏற்றுக்கவே முடியல சார். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் எப்படி கற்றுக்க போகிறோம், வீட்டை எப்படி பார்க்க போகிறோம், எப்படி ஏன் படிப்பையும் நான் கண்டினியூ பண்ணணும். அந்த இடத்துல வந்து நான் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணேன். அப்புறம் காலேஜ் போயிடுவேன். ரெண்டுதையும் நான் ஒன்றா பார்த்தேன். அப்போ வந்து கொஞ்சம் சிரமமாக தான் சார் இருந்தது. அதை தாண்டி இப்போ இதுதான் ரியாலிட்டி. அப்பா வந்து கடவுளா இருந்து வழி நடத்திட்டு இருக்காரு, அதையும் நான் ஃபீல் பண்றேன். அதனால என்னால் இப்போ ஓடிட்டு இருக்க முடியுது. மூத்த பொண்ணுன்னும் பொழுது நம்ம தான் குடும்பத்தை வந்து அடுத்து கடத்திட்டு போகணும் அப்படிங்கிற முடிவுலாம் அப்பவே எடுத்துட்டீங்க தீர்க்கமா? ஆமா சார், கண்டிப்பா. எனக்கு வந்து அம்மாவை வேலைக்கு அனுப்பவும் இஷ்டம் இல்லை. ஏன்னா அப்பா வந்து அம்மாவை பொண்ணு மாதிரி தான் அம்மாவையும் பார்த்துக்கிட்டாங்க. பொண்ணா என்னால் என்ன முடியுமோ எல்லா கடமையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன்.